ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதாமே. அன்றோட சிலுவையில் அவர் கடைசியாய் பேசின அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் என்ன பண்ண தியானம் பண்ண வந்திருக்கிறோம். ஒரு கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். பரலோக தகப்பனே, சர்வ வல்லமையுள்ளவரே, அப்பா, இந்த நேரத்தில் திரும்ப ஒரு விஷயம் அது பரிசுத்த சமூகத்தில் சந்நிதியில் நாங்கள் வருகிறோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதின வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பேசுகிற அப்பா, என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ரத்தத்தினால ஒரு விசை கழுவி அப்பா அந்த வார்த்தையை கேட்கிறதற்கு, வார்த்தையை நான் பேசுகிறதற்கு, அதை கேட்கிறதுக்கு ஆண்டவரே ஆவினால் நான் பேசுவோம் ஆண்டவரே. அதே ஆவினாலே அப்பா ஜனம் ஆண்டவரை கேட்க உன்னை கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நாம மகிமையடையட்டும். எல்லா துதிகன மகிமை எல்லாம் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு இயேசு மூலமாய் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் நல்ல பரலோக தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். யாராவது வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா. முதல் வார்த்தை மன்னிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாரை மன்னிக்கிறோமோ அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிதாவாகிய தேவன் நம்மை மன்னிக்கிறது போல் நம்ம பிறரை என்ன பண்ணணும், செய்யணும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஹல்லேலூயா. இப்போ இந்த மன்னிப்பு, இப்போ ஆண்டவர் யாரை மன்னிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2 கூட்டத்தாரை மன்னிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை சிலுவையில் அறைகிறதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தது சொந்த ஜனம். ஹல்லேலூயா. இவர் யூதனாக இருந்தபடினால ஹல்லேலூயா, யூத ஜனங்கள் தான் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை இயேசுவை சிலுவையில் அறைகிறதற்கு அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்த்து தங்களுக்கு வர வேண்டிய அந்த மகிமை வேறொருத்தருக்கு போகிறதே என்கிற அந்த காரணம் மெயினாக பொறாமையினால் கொலை செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, யூதர்களுக்கு இப்போ இயேசு யூதனாக இருந்தார் அவர். அதே நேரத்தில் சொந்த ஜனம் என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அறையிறாங்க. அதே போல் எதிரின்னு பார்த்தீங்கன்னா ரோமர். ஹல்லேலூயா. இந்த யூதர்களை என்ன பண்ண, அடிமைகளை என்ன பண்ண, அந்த நாட்களில் அவங்களுக்கு மேலே இவங்க அதிகாரம் செலுத்திட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிராக இருக்கிறவர்கள் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் அங்கே ரோமர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை சிலுவையில் அறைகிறதற்கு 2 ஜனமே இருக்காங்க அங்கே. ஹல்லேலூயா. சொந்த ஜனம் உண்டு, அப்புறம் எதிராக இருக்கிற ஜனம் உண்டு. இப்போ 2 ஜனத்துக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. 2 பேருமே அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்களும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, நமக்கு எதிராக இருக்கிறவங்களும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. எதுக்கு? ஆமாம், சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சொந்த ஜனம், நமக்கு எதிராளியாகிய ஜனம். ஹல்லேலூயா. அப்போ இவங்க 2 பேரையும் பார்த்து தான் பிதாவின் இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசுகிற ஜெபம் பண்ணுறார். 2வது, பிதாவே, இவர்களுக்கு மன்னிங்க. ஹல்லேலூயா. 2 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு என்ன செய்கிறது இன்னதென்று என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க மனக்கண்கள் என்ன ஆயிடுச்சு, குருடாயிடுச்சு. ஹல்லேலூயா. சில சமயம் நம்ம மனக்கண்கள் குருடா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிறது என்னன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஹல்லேலூயா. சரி, நிறைய நம்ம மன்னிப்பை குறித்து நம்ம கேட்டிருக்கோம். நம்ம இயேசு சொன்னதை சீஷர்கள் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதை குறித்து ஒரு வசனத்தை நான் வாசித்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வார்த்தையை முடிக்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே,
இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து ஏசப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, சிலுவையில் என்ன பண்ணார்? யாருக்காக பரிந்து பேசினார்? சொந்த ஜனம் எதிராக இருக்கு 2 பேருக்குமே என்ன பண்ணார்? இவங்க என்ன செய்யணும்னு இவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? ஒருவேளை அந்த ப்ரேயர் அவர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் உடனே அங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஜனம் மேலே வெளிப்பட்டிருக்கும். காரணம்னா எல்லா ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாரு? எல்லாருடைய ஆக்னி என்ன செய்தார்? பாவங்களையும் தண்டனை யார் ஏற்றுட்டாரு? இயேசு ஏற்றுக்கணும். அதுக்காக தான் வந்தார். ஹல்லேலூயா. அதனால் இந்த ப்ரேயர் அங்கே பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமான ப்ரேயர். சரி, இந்த ப்ரேயரை சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணாங்க? ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏசப்பா சொல்லிட்டாரு, அதை நம்ம செய்கிறோமா இல்லையா என்பது தான் கேள்வி. ஹல்லேலூயா. இப்போ இங்கே ஸ்தேவான் என்கிற ஒரு அப்போஸ்தலர் என்ன பண்ணுறாங்க? அவர் என்ன எந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இதே தான். சொந்த ஜனம் என்ன பண்ணுறாங்க? இவருக்கு விரோதமாய் அவங்க என்ன பண்ணுறாங்க? இவர் பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள் விசுவாசத்தினால பயங்கரமான அற்புத அடையாளங்கள் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியினால் செய்யும் பொழுது சொந்த ஜனம் என்ன பண்ணுறாங்க? இதே யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? விரோதமாக எழும்பி, நாங்களாம் இருக்கிறோமே, இவங்க புதுசாக என்ன பண்ணுறாங்க? இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம பண்ண முடியாத காரியங்களை இவங்க செய்கிறாங்களே என்பது போல் அவங்க நினச்சி அவங்க பல்லை கடித்து என்ன பண்ணுறாங்க? ஸ்தேவானை குற்றப்படுத்தி அவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு பிரதானமாய் காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் காரணமாக இருந்தது? பவுல் தான் காரணமாக இருந்தது. ஹல்லேலூயா. பேக்கில் போனாக செயல்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல் தான். ஹல்லேலூயா. இப்போது கல்லெறிகிறாங்க. கல்லெறியும் பொழுது கடைசியில் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு அந்த நேரத்தில் மறிக்கிற அந்த நேரத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. யார் பண்ணுறது? ஸ்தேவான் மறிக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறாரு? அவனோ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த எந்த பாவம்? என்னை கல்லெறிகிறாங்களே, ஹல்லேலூயா, இதுக்கான தண்டனை என்ன செய்யாதீங்க அவங்க மேலே. யார் மேலே? யார் எறிகிறாங்களோ, யார் என்னை தண்டனைக்கு உட்படுத்துகிறாங்களோ அவங்க நினைக்கிறாங்க தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாய் ஸ்தேவான் நடந்து கொண்டார் என்பது போல நினைத்து, மோசேயுடைய அந்த கட்டளைகளை மீறினார் என்பது போல நினைத்து என்ன பண்ணுறாங்க? ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது மறிக்கிற அந்த நேரத்தில் செய்கிற ப்ரேயர். இந்த ப்ரேயர் எவ்வளோ பவர்ஃபுல்லுன்றது பின்னாடி நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். காரணம் இந்த ப்ரேயர் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால், சத்ருவுக்காக விண்ணப்பம் பண்ணுறார். ஹல்லேலூயா. எதிராக நிற்கிறவர்களுக்காக ஒரு விண்ணப்பம், ஒரு ப்ரேயர். பாருங்கள், ஆண்டவரே இது நீங்கள் தான் பார்த்துக்கணும், இதுக்கு நீங்கள் தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது மாமிசம். ஹல்லேலூயா. என்னது? நம்ம யாராவது அடித்தா, நம்ம அடிக்கலாம் கூட ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம்? ஆண்டவரே இதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அடிக்க மாட்டேன், நீங்கள் கொஞ்சம் அடிச்சிடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நான் அடித்தேன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. பட் நீங்கள் அடிச்சிங்கன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுது பெஸ்ட்டாக நம்ம ப்ரேயர் பண்ணிவிடும். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது என்பது தான் சத்தியம். ஹல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிக்கணும் என்பது தான் சத்தியம். ஹல்லேலூயா. இப்போது இந்த ஸ்தேவான் பண்ணுற அந்த ப்ரேயர் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, யார் பிரதானமாக இருந்தாரோ அவர்களே ஆண்டவர் இந்த ஜெபம் என்ன பண்ணிடுச்சு? ரட்சிப்புகளாய் நடத்தினது. பவுலை ரட்சிப்புகளை கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சவுலாக இருந்த ஒரு மனுஷனை பவுலை மாற்றினார். எந்த அளவுக்கு மாற்றினார்னா, ஸ்தேவான் செய்து அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஸ்தேவான் அதை முடிவுக்கு கொண்டு வந்தது, முடிவு வரைக்கும் அதை நிறைவேற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தை பவுல் தான். சவுலாக இருந்து ஸ்தேவானை ஒப்பு கொடுத்த மனுஷன் ஆண்டவர் பவுலாய் மாற்றி ஸ்தேவான் தொடங்கின அந்த 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 முடிவுக்கு கொண்டு எல்லாமே என்ன பண்ணா, பிசாசு நினச்சிட்டா சவுலை கொண்டு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை முடிச்சிடலான்னு நினைக்கும்போது அங்கே தொடங்கின அந்த ஸ்தேவான் தொடங்கினதை பவுல் என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரு. சபைகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருகிடுச்சு. ஹல்லேலூயா. ஜனங்கள் பெருகினார்கள். எல்லா தேசமாய் என்ன ஆயிடுச்சு? விஸ்தாரமாயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் எவ்வளவுக்கு அவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருக செய்த தேவன் இங்கேயும் அதே தான் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தில் மன்னிப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுற ப்ரேயரு எந்த மாதிரி ஒரு ஜெபத்தை நம்ம செய்கிறோம்? நம்ம சொந்த சொந்த ஜனத்தினால நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் அல்லது எதிர்ப்பு வந்தாலும் அல்லது ஜனம் நமக்கு எதிர்த்து நிற்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே இவங்க இந்த குற்றத்தை இவங்க மேலே என்ன செய்யாதீங்க, சுமத்தாதிரும். ஹல்லேலூயா. அல்லது ஆண்டவர் செய்தது போல்
இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, மன்னிங்க என்பது போல் நம்ம ஜெபம் பண்ணுறோமா? அல்லாவிட்டால் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஹல்லேலூயா. ஒருவேளை ஸ்தேவான் செய்தது போல் ஒரு ப்ரேயர், எவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ரேயர் பாருங்கள். ஒருவேளை அந்த ஜெபத்தை தவறு விட்டு இருந்தால் ஸ்தேவான் பவுல் உருவாயிருக்க முடியாது. ஹல்லேலூயா. பவுலை உருவாக்கினது இந்த ப்ரேயர் தான். ஹல்லேலூயா. எதிராய் நிற்கிறவர்களை மாற்றுகிறது எதுனா ஆவிக்குரிய ஜெபம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. மாம்சம் அப்படின்னு சொன்னால், மாம்சம் என்ன பண்ணோம், ஒரு அடி விழுந்துச்சுன்னா பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். நம்ம கொஞ்சம் சேஃப் சைடில் பார்ப்போம். நம்ம அடித்தா தப்பு, ஆண்டவர் அடித்தா ரைட்டு, கரெக்டானே? ஹல்லேலூயா. அந்த மாதிரி ப்ரேயர் ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. 2 வசனத்தை மாத்திரம், இந்த ஆதார வசனத்தை மாத்திரம் நான் படித்து என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2:13 யாராவது வாசிங்க. பவுல் சொல்லுகிறான், அவைகளை, எதை, ஆண்டுடைய வார்த்தைகளை நான் எப்படி போதிக்கிறேன்? மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். 2 பார்த்துங்க, வசனம் 2 வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. வசனம் தான். ஹல்லேலூயா. 1 மனுஷ ஞானம் போதிக்கும். ஹல்லேலூயா. 2வது பரிசுத்த ஆவி போதிக்கும். ஹல்லேலூயா. மனுஷ ஞானம் போதிக்குது அப்படின்னா நான் பார்க்குறேன் இந்த சபையில் சர்ச், இந்த சேர்ச் எல்லாம் ஒழுங்காக இல்லை. இதை பார்த்து ஆண்டவரோட ஒழுக்கத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்து நான் நான் பேசுகிறேன், பிரசங்கம் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இப்போ எனக்கு பரிசுத்த ஆவி என்ன சொல்கிறேன், இதை குறித்து பேச சொல்ல. பட் நான் பார்க்குறேன், எதை பார்க்குறேன்? மாம்சமாய் நான் பார்த்து ஆண்டுடைய வார்த்தையை தான் நான் போதிக்கிறேன். இது என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன உடனே என்ன ஆகும்னா, இது மனக்கடினத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எப்படி? இதுதான் ஏசப்பாவும் சொன்னார், இதை தான் ஸ்தேவானும் சொன்னால். பல்ல கடிச்சாங்க, மாற வேண்டியது தானே, நல்லது தானே சொன்னாங்க, ஆண்டுடைய வார்த்தை தானே பிரசங்கம் பண்ணாங்க. ஏன் மாறல அப்படின்னா, மாம்சமாக போதித்தா பல்ல கடிப்பாங்க. ஹல்லேலூயா. பல்ல கடிப்புனா எதிர்ப்பு வரும். நல்லது தான், வார்த்தை தான், பேசுன என்ன வரும், எதிர்ப்பு வரும். அப்படி இருக்கும் பொழுது சொல்கிறாரு, நான் ஒரு நாள் என்ன செய்யல, மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தையில் நான் பேசலை. நான் எப்படி பேசுனேன்? பரிசுத்த ஆவி போதிக்கிறேன். ஏன்னா இதுக்கு நானே சாட்சி. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளை நான் போதகம் பண்ணினேன் சபையில் வந்துட்டு, உதவி ஊழியக்காரர் இருந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது சில சமயம் நான் தவற விட்ட காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நடக்கிற சம்பவங்க. ஹல்லேலூயா. எவ்ரிடே மார்னிங் காலையில் 5லிருந்து அல்லது 6க்குள்ளே ஒரு பிரசங்கம் பண்ணுவோம், குட்டி பிரசங்கம் டெய்லி நடக்கும். டெய்லி நான் பேசுவேன். நான் ஒரு 2-3 ஊருக்கு கேட்குற மாதிரி செட் பண்ணி சபையில் இருந்து நான் பேசுகிறது வழக்கம். அநேகரை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ரட்சிப்பில் நடந்துச்சு. ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணலைன்னா கூட ஏதாவது ஒரு சூசைடோ, டெத்தோ, ஆக்சிடென்ட்டோ நடக்கும். இது ரொம்ப ஆயிடுச்சு. ஒரு நாள் பேசலாம் கூட ஏன் பேசணும்னு ஜனங்க கேட்குறாங்க, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில் சில நேரம் பேசுவேன், அது எஃபெக்டிவாக இருக்கும். சில நேரம் நான் பார்த்து ஜனங்க இப்படி இருக்காங்களே தப்பு அப்படின்னு சொல்லி நான் உணர்த்தப்பட்டு பேசுவேன். அவங்க மாறுவாங்கன்னு பார்த்தா மாறாமல் எனக்கு எதிராக மாறுவாங்க, என்னை குற்றப்படுத்துவாங்க. நீ எனக்காக தான் வேணும்ன்ட்டு பேசுகிற என்பது போல் குற்றப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. இதனால் சபையில் சில ஆட்களை சபை இழந்தது. ஹல்லேலூயா. நான் வெளியில் பேசுனதை கேட்டு பல பேர் எனக்கு எதிராக, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதிராக எழும்பினாங்க. ஹல்லேலூயா. அப்போது நான் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, இந்த வார்த்தை படிக்கும்போது அப்போ நான் உணர்த்தப்பட்டு பேசுனா, பரிசுத்த ஆவி பேசுனா பேசுறது இல்லை அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய வார்த்தை தான். மாம்சமாக நான் பார்க்கறது நல்லது தான், அதை நீ நான் செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் என்பது போல். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. வார்த்தை வந்தால் பேசலாம், இல்லைன்னா இல்லை என்பது போல் முடிவு பண்ணிட்டேன். இப்போ மாம்சமாக வார்த்தையே கூட மாம்சமாக பேசுறதுக்கும் பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டு பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கும் பாருங்க. பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டு பேசும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஜனங்கள் உணர்வடைந்து மனம் திரும்புவாங்க. சோர்ந்திருக்கிற ஜனங்க பலப்படுவாங்க. அங்கே என்ன கன்ஃபியூஷன்ஸ் வராது, குழப்பங்க வராது. தேவையில்லாத பிரச்சனைங்க என்ன செய்யாது, நமக்குள்ளே வராது. இப்போ எங்கே பேசினாலும் பேசுறதுல நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டில் பேசினாலும் வெளியில் பேசினாலும் ஆவியில் உணர்த்தப்பட்டு பேசாத காரியங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும். நான் சமீபத்தில் என்ன பண்ணிட்டேன், ஒரு டீமை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும், நல்ல வேலை செய்கிற டீம். இத்தனைக்கு அந்த டீம் அவங்க கிறிஸ்டியன் டீம் கிடையாது. கிறிஸ்டியன் டீம் இருந்தால் ஆண்டவர் எனக்கு பேசினார், அவங்கள எனக்கு கொடுக்கல. கிறிஸ்டின் அல்லாதவங்க பயங்கரமான விக்கிர ஆராதனை. அந்த பையன் ஒரு பையன்
வேலையும் சரியாக செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ அந்த பையனை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பார்க்கும்போது எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் மாதிரி தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை தவற விட்டு எனக்கு பிரச்சனையாக இருந்தது. கடைசியில் நிறைய டீம்ஸ் வந்தது, எல்லா டீமையும் நான் நிறுத்திட்டேன். ஹல்லேலூயா. பிஸ்னஸ் எனக்கு லாஸ்ட்டில் போகுது. இப்போ வந்தது பிஸ்னஸ் தான் லாஸ்ட்டில் போயிட்டே இருக்குது. நான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 10,000 ரூபாய் ஒரு நாளில் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா வேலை வந்து ஒரு 2,000-3,000 தான் நடக்குதுன்ட்டு. சரி, எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தால் ஆனால் ஒன்று எனக்கு தெரியுது, இப்போ எனக்கு கொடுத்தது ஆண்டவர் என்ன கொடுத்தா என்ன சொன்னார் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதை நிலைப்படுத்தினா அந்த எண்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு ஆண்டவர் முடிக்கும்படி பண்ணிட்டாரு. இப்போ நான் கொஞ்சம் மாம்சத்தில் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் சத்தம் போட்டுட்டு வேலை நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணிட்டேன், கோச்சிட்டு போயிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் மாம்சத்தில் என்ன பண்ணிட்டேன், இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து அப்புறம் அங்கே போய் விசாரித்து பார்த்தா அவங்க சரியாக தான் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட பண்ணது ரொம்ப மோசம் ஒன்றும் கிடையாது. ஏன் நான் இல்லாத நேரத்தில் அவங்க கரெக்டாக தான் நடந்துருக்குறாங்க. நான் தான் பார்க்குறதுல மற்ற சொல்கிறதுல வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், மிஸ்கே லீட் ஆகிட்டு சத்தம் போட்டு அவங்க நின்றுட்டாங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாயிட்டு என்ன ஆயிடுச்சு, ஆண்டுகிட்ட போய் ஜோமன் ஆண்டவரே மன்னிங்கன்று. இது போல் அநேக காரியங்கள் வந்துட்டு மாம்சமாக எடுக்கும்போதெல்லாம் என்ன ஆகிடும், ஃபெயிலியர்ஸ் தான். ஸோ இந்த மன்னிப்புன்ற வார்த்தை நம்ம எதை ஆண்டவர் காண்பிக்குதுன்னா 2 பேருக்குமே மன்னிங்க. சொந்த ஜனத்துக்கும் மன்னிங்க, சொந்தக்காரங்களுக்கும் மன்னிங்க, எதிராக இருக்கிறவங்களுக்கும் மன்னிங்க. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் இந்த நாட்டில் நமக்கு தருவாராக. ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். பரலோக தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ சொந்த ஜனத்துக்கும் நீ இறங்கி நீர் ஆண்டவரே, எதிராக இருக்கிறவங்களுக்கும் இறங்கி நீர் ஆண்டவரே. அதே ஸ்தேவான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா செய்த அந்த ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபம், ஒரு மனுஷனை மாற்ற நிமித்தமாய் சபைகள் தேசமாய் உண்டாயிற்று ஆண்டவரே. ஜனங்கள் தேசமாய் பெருகிற்று ஆண்டவரே. ஒருவருடைய அர்ப்பணிப்பு ஆண்டவரே, அந்த ஜெபம் ஆண்டவரே மாற்றி ஜெபம் பண்ணியிருந்தான் ஆண்டவரே. நீங்க தான் பார்த்துக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கு ஆண்டவரே, மனம் திரும்பல் வந்திருக்காது. அநேக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சவுல்கள் உருவாயிருக்க கூடும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த குற்றத்தை இவங்க மேல சுமத்தாதீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணது நிமித்தமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தண்டனை ஆண்டவரே சவுலுக்கு வராததாய் மனம் திரும்பலை கட்டளையிட்டு பவுலாய் மாற்றி அநேக தேசங்களை நீ சந்தித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ பெரிய அப்பா ஸ்தோத்திர காரியங்களை நீ செய்திரே. அப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செய்யும்படிக்கு நாங்கள் கூட ஆண்டவரே அப்பா அந்த மன்னிப்பாண்டவரே ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய மன்னிப்பாண்டவரே. மனுஷன் ஞானம் பார்க்கிறபடி நாங்கள் மன்னிப்புகள் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். பரிசுத்த ஆவியால் உணர்த்தப்பட்டவர்கள் ஆண்டவரே, ஆவியானவர் ஆண்டவர் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு ஆண்டவரே, ஆவியினால நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருந்தவரை மன்னிக்கின்றவரை எங்கள் உதவி செய்யும்படி துதிகன மகிமை எல்லாம் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு அப்பா ஒப்பு கொடுத்தவரை ஸ்தோத்திர செலுத்தி ஆண்டவரே. இனி வர பேச இருக்கிற ஒவ்வொரு கூட ஆவினால் நிறைய நீர் பேசும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் நல்ல பரலோக தகப்பனே. ஆமென். ஆமென்.